ஹேலோ ஸ்பேஸரில் எப்படி பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ஹேலோ ஸ்பேஸை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபின் ஒரே ஒரு பீட் வந்து கிராக்கிள் பீட் எடுத்திருக்கேன். 2 சைட்லையும் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐபின் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீடு வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஐப்பினை பின்னால் இழுத்து இன்னொரு ஹோல்ஸில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து நம்ம ப்ளையர் வச்சு எப்பயும் போல் நம்ம வந்து லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லூப் வந்து க்ரியேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நம்ம வந்து லூப் க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து செட் ஆகிடும் அப்படியே. ஸோ இது வந்து ஒரு டைப்பு. இதே மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் லூப் க்ரியேட் பண்ணி அப்படியே சைடில் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். சிம்பிளாக வேணும்னா செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எலாஸ்டிக்கில் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் ஹேண்ட் சைஸ்க்கு ஒரு 20 பீட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னா 10 பீட்ஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேலோ ஸ்பேஸர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எலாஸ்டிக் நான் எப்படி காமிக்கிறனோ அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி லுக்கே கொடுக்கும். இந்த மாதிரி ஹேலோ ஸ்பேஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நார்மலாக அதுக்கு அடுத்த 10 பீட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எலாஸ்டிக் வந்து நாட் போட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் எலாஸ்டிக் அண்ட் ஐபின் வந்து ஹேலோ ஸ்பேஸரில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப நீட் லுக் கொடுக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.